நாம் இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் எழுதி சுருட்டி இயக்கி இருக்கிற கூலி அப்படின்ற தமிழ் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு சன் டிவி லாஸ்ட் 2-3 வீக்ஸாக பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணி ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது இந்த படத்தை பற்றின எதிர்பார்ப்பை ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருந்துச்சு. முந்தின நாள் படம் பார்க்க போயிருந்தேன். படம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி ரிவ்யூவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இதான் முதல்ல வரீங்கனாக்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் படம் பார்த்துட்டு ஒரு பயங்கர காண்டாகி மச்சி இந்த படத்தில் என்னதான்டா கதை அப்படின்னு கேட்டான். கிட்டத்தட்ட படம் பார்த்த நிறைய பேருக்கு இந்த கேள்வி தான் எழுந்துச்சு. எனக்கும் இந்த கேள்வி தான் எழுந்துச்சு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுனாக்கா, இந்த லோகேஷ் கனகராஜ் படத்தில் கதையே இருக்க மாட்டேங்குது. நம்பர் 1, கதையே இல்லைன்னா திரைக்கதை எப்படி இருக்கும், அதுவும் இருக்க மாட்டேங்குது. ஸோ கதை திரைக்கதை இல்லாமல் படம் எப்படா ஒருத்தன் எடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சனாக்கா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு 4 சீன் எழுத வேண்டியது, அப்புறம் இன்னொரு நாள் எழுந்திரிச்சு சம்மந்தம் இல்லாமல் இன்னொரு 4 சீன் எழுத வேண்டியது, அப்புறம் ஏதாவது ஒரு படத்துலேருந்து ஒரு 4 சீனை உருவ வேண்டியது, இப்படின்னு கண்டினியூஸாக சீன்களை க்ரியேட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பாட்டிலில் போட்டு குலுக்கி படமாக ரிலீஸ் பண்ண வேண்டியது. அப்புறமேலு சோஷியல் மீடியாவில் ஒரு 4 பேரை வச்சு எல்சியூவில் அந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகுது, இந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பேசிகிட்டே இருப்பானுங்க. அப்புறமேல சம்மந்தம் இல்லாமல் அந்த குறியீடு இந்த குறியீடுன்னு ஒரு கும்பல் பேசிக்கிட்டே இருக்கும். கதையே இல்லாத ஒரு படத்தை இதுதான் கதை அதுதான் கதைன்னு ஆளுக்கு ஒரு மாதிரி இழுத்து கதை சொல்லிகிட்டு இருப்பானுங்க. ஸோ படம் அப்படின்றது, அந்த படத்தை பார்த்த உடனே கதை என்னன்றது புரியணும். அப்படி புரியலன்ற பட்சத்தில் அது ஒரு அப்ட்ராக்டான ஒரு கதையாக இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் புரியாத மாதிரி படம் எடுத்துகிட்டு இதுதான் கதை அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறது ஒரு தப்பான கதை எடுக்கிற அப்ரோச் அப்படின்னு நினைக்கிறேன். இதனால் வரைக்கும் லோகேஷ் கனகராஜோட வண்டி ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் இந்த படத்தில் தடுமாறி பயங்கரமாக இடித்து முட்டு மோதி ஒரு முட்டு சந்தில் நிற்கிது அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட சின்ன அறிவுக்கு எட்டின கதையை நான் சொல்ல முற்படுறேன். இந்த படத்தோட கதை அப்படின்னாக்க, ரஜினி அவரோட ஃப்ரெண்டு இறந்துட்டதா கேள்விப்பட்டு விசாகப்பட்டினத்துக்கு வராரு. வந்த உடனே அவருக்கு ஒரு பொறி தட்டுது. இது நேச்சுரலான டெத்து கிடையாது, மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, யாரா இவனை கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. விசாகப்பட்டினம் ஹார்பரில் ஒரு கொள்ளைக்கடத்தல் கும்பல் இருக்குது, அவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு டவுட் வருது. அப்புறம் அங்கே உள்ளே இறங்கி அவர் என்ன ஏதுன்னு பார்க்குறாரு. பார்த்தோன்னா அந்த கும்பலுக்குள்ளே நிறைய பாலிடிக்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் அந்த பாஸோட பையன் இந்த கும்பலில் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தனி கதை ஓடிக்கிட்டு இருக்கு. அவர் ஒரு பொண்ணு, சம்மந்தம் இல்லாத ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் சத்யராஜ் ஒரு பேட்டன்ட் ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்காக சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இப்படின்னு எல்லா ஃபைலையும் எல்லா டைரக்ஷன் சுற்றிக்கிட்டே இருக்கிறானுங்க. ரஜினி எல்லாரையும் சாத்தி கதையை க்ளோஸ் பண்ணுறாரு. இதுதான் என்னோட அறிவுக்கு எட்டின கதை. உங்களுக்கு வேறு ஏதாவது கதை தெரிஞ்சிருந்ததுனாக்கா கமெண்ட்டில் போடுங்க. இந்த படத்தில் அனிருத்தோட மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய இடங்களில் வித்தியாசமான இசைக்கருவிகள்லாம் யூஸ் பண்ணியிருந்திருக்கிறாரு. வித்தியாசமான சவுண்டெல்லாம் க்ரியேட் பண்ணியிருந்திருக்கிறாரு. அது இல்லாமல் சண்டை காட்சிகள் ரஜினியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் அதை காம்பன்சேட் பண்ணி அந்த சண்டை காட்சிகள் பரபரப்பாக போகிற மாதிரியான ஒரு எஃபெக்டை பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அவர் க்ரியேட் பண்ணியிருந்திருக்கிறாரு. அவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு பெரிய அளவில் இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலுமே டைரக்டர் இந்த மியூசிக் டைரக்டரை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலையோ அப்படின்ற தாட் எனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா நிறைய காட்சிகள் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது. அதெல்லாத்தையும் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இன்னும் பெரிய அளவில் எலிவேட் பண்ணியிருந்திருக்கலாம். அதெல்லாம் நடக்காமலே போயிடுச்சு. அது ஒரு பெரிய ஏமாற்றம் எனக்கு. இந்த படத்தில் ரஜினி சில காட்சிகள் ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாரு. நிறைய காட்சிகளில் அவரோட பார்ட்டை பாடி டபுள் மூலியமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஒரு சில இடங்களில் அந்த பாடி டபுள் மேலே ரஜினியோட ஃபேஸை சூப்பர் இம்போஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கு, பாடி டபுள் வச்சு பண்ண ஒர்க்கு எதுவுமே ப்ராப்பராக இன்டெகிரேட் பண்ணாமல் இருந்திருக்கிறாங்க. அதனால் இது துருத்திக்கிட்டே நிற்கிது. இதெல்லாம் ப்ராப்பராக கவனம் செலுத்தி பண்ணியிருந்தாங்கனாக்கா இந்த படம் இன்னும் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்துலேயே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னாக்கா ஷோபின் தான். ரொம்ப ராவாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாரு. கோபம் அப்படின்னாக்கா அப்படியே தெரிக்கிற மாதிரி இருக்குது அந்த காட்சிகளில். அப்புறமேலு க்ரூரத்தை காமிக்கிறப்பையும் பயங்கரமாக இம்பேக்ட்ஃபுல்லாக அவர் எமோட் பண்ணுறாரு. அப்புறம் இந்த ஒரு மிஸ்ட்ரி கேரக்டராக அவரோட ஒய்ஃப் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்கக்கிட்ட அப்படியே பம்மி போகிற இடங்கள், இப்படி ஒரு கேரக்டர் இப்படி கூட போகுமா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ ஷௌபின் நம்மளை படத்தோட ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் நம்மளை ஆச்சரியத்திலே வச்சுருந்துருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் கன்னடா ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க ஷௌபினோட ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் செம்ம சூப்பராக இருக்குது. ரொம்ப சின்ன பாட்டியாக வந்திருந்தாலும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் செம்ம சூப்பராக இருந்தது. நாகார்ஜுனா இந்த படத்தில் வில்லனாக நடிக்க எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற கேள்வி எனக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் அவரோட ரோல் இம்பேக்ட்ஃபுல்லாகவும் இல்லை, யூனிக்காகவும் இல்லை. அப்புறம் எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்தது.
நாகார்ஜுனா வந்து ஃபஸ்ட்டு 1992 வந்து இதயத்தை திருடாதே அப்படின்னு ஒரு படம் நடித்தார். அந்த படத்தை நடித்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களோட இதயங்கள்லாம் திருடின ஒரு அழகான ஒரு வாலிபனாக அவர் மாறினார். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் 25 இயர்ஸ் இந்த படத்தில் வந்து அவரை வந்து மக்களோட இதயங்களை திருடுற ஒரு வில்லனாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு ரொமான்டிக் லிங்கை தவிர இந்த கேரக்டருக்கு எந்த விதமான யுனிக்னஸும் கிடையாது, எந்த விதமான இம்பேக்டும் கிடையாது. ஒரு அருமையான ஆக்டரை வேஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருந்திருக்காங்களோ இந்த படத்தில் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. இந்த படத்தில் வதன்னு ஸ்டார்ஸாக வளைச்சி போட்டுருந்துருக்கிறாங்க. கன்னடா சூப்பர் ஸ்டாரான உபேந்திரா, அப்புறமேலு வந்து ஹிந்தியிலேருந்து அமீர் கான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் வந்து போட்டுருந்துருக்கிறாங்க. யாருமே அந்தளவுக்கு இம்பேக்ட்ஃபுல் இல்லை. லோகேஷ் கனகராஜோட முந்தைய படங்களில் நிறைய கேரக்டர்ஸ் வந்திருந்தாலும் எல்லா கேரக்டரும் வந்து இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஒரு படம் எல்லா ஆடியன்ஸையும் கவர்ந்து இழுக்கணும் அப்படின்னாக்க ஒரு அருமையான சினிமோட்டோகிராஃபி இருக்கணும். நல்ல சினிமோட்டோகிராஃபி தான் ஆடியன்ஸை அந்த கதையோட உலகத்துக்குள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கும். ஆனால் இந்த படத்தில் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஒரே மாதிரியான லைட்டிங், ஒரே மாதிரியான காட்சி அமைப்புகள். இந்த படம் மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்த 3 நாள் படங்களையும் அதே மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த படம் வந்து ரொம்ப மோனோட்டோனஸாகவும் போரிங்காகவும் ஆயிடுது. லோகேஷ் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் அவர் வந்து ஒரு செலக்ட் ஆடியன்ஸ்க்காக படம் எடுத்துகிட்டு இருந்தார். அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி இருந்துச்சு. அப்போது வந்து படத்துக்கு ஸ்டோரியை பற்றி நான் பெருசாக கவனம் செலுத்த தேவையில்லை, ஸ்டோரியோட கண்டினியூட்டி பற்றி அதிகமாக கவனம் செலுத்த தேவையில்லை, எமோஷனல் கனெக்ட் பற்றி கவனம் செலுத்த தேவையில்லை. படம் வந்து ட்விஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், படம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி அவர் வந்து ஒரு வளர்ந்து பெரிய டைரக்டராக இருக்கிறாரு. அப்போது நிறைய விதமான ஆடியன்ஸ் அவரோட படத்துக்கு வருவாங்க. அப்படி வர்றப்போ அவர் வந்து இன்னமும் அதே ஆங்கிள்லேயே யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கிறப்போ ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கெலாம் வந்து எமோஷனல் கனெக்ட் இல்லை அப்படின்றப்போ அவங்க வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் நிறைய கண்டினியூட்டிவே இல்லாமல் அங்கங்கே ஜம்பாய் படம் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுவும் வந்து பார்க்கறதுல வந்து நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கும் நம்மளுக்கு. ஒரு சில ட்விஸ்டெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. அதுவும் இந்த படத்துக்கு பெரிய ட்ராபேக்காக போயிடுச்சு. இந்த படத்தில் நிறைய இடங்களில் லோகேஷோட டைரக்ஷன் வந்து ஆவரேஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடந்த சில படங்களாக அவர் வந்து ஆங்கில படங்கள்லேருந்து காட்சிகளை அப்படியே உருவுறாரு, அப்படியே யூஸ் பண்ணுறாரு. அது வந்து அவரோட இமேஜுக்கு ரொம்ப நல்லதே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் பேட்ரியாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று இருக்கும், மெல் கிப்சன் நடிச்சிருந்துப்பார். அவரும் அவரோட பையனும் ஒரு சின்ன ஒரு ஆர்க் ஒன்று ஓடும். அந்த ஆர்க்கை அப்படியே எடுத்து இந்த படத்துக்கு வந்து ஃபிட் பண்ணியிருந்திருக்கிறாரு. அது எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அபோவ் ஆவரேஜாக இருக்கிறது இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி சன் டிவி நெட்வொர்க். இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ண டைமில் ரிலீஸ் பண்ண டைம் வரைக்கும் அவங்களோட எஃபர்ட் வந்து பயங்கர சூப்பரான எஃபர்ட்டு. ஒவ்வொரு டைம்லேயும் இந்த படத்தை பற்றின எதிர்பார்ப்பை ஜாஸ்தியாக்கிட்டே வந்தாங்க. ரிலீஸ் ஆகிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி அந்த ஆடியோ ரிலீஸ் ஈவெண்ட் பற்றின வீடியோஸ்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக கட் பண்ணி ரிலீஸ் பண்ணி இந்த படத்துக்கு வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட்டு டே எல்லா தேட்டர்லேயும் வந்து இந்த படம் தான் ஓடுது, எல்லா ஷோவும் ஃபுல்லாக ஓடுது. ஜென்ரலாக வந்து நம்ம மாயாஜாலில் போனோன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்க்ரீனில் போடுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து 25 ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. 25 ஸ்க்ரீன்லேயும் ஃபுல்லாகிடுச்சு ஃபஸ்ட்டு டே. அந்த அளவுக்கு க்ரௌடை புல் பண்ணி கொண்டு வந்து ஒரு ஆவரேஜ் படத்தை கூட இந்த அளவுக்கு ஒரு ஓப்பனிங் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். சரி அனிபால், இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த படம் நிறைய இடங்களில் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. ஒரு சில இடங்களில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அனிருத்தோட மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஷோபினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஷோபினோட ஒய்ஃபாக நடித்த அந்த மிஸ்ட்ரி கேரக்டர் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரஜினியோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு சில இடங்களில் நல்லா இருந்தாலும் நிறைய இடங்களில் அவரோட பாடி டபுள் ப்ளஸ் அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்கு எல்லாமே வந்து நெருடலாகவே இருந்துச்சு எனக்கு. லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் இந்த படத்தில் ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய ஸ்டார்ஸ் வந்து வந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான அழுத்தமான கான்ட்ரிபியூஷனும் இல்லை. ஸ்டோரியை எந்த விதத்துலையும் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணவும் இல்லை. சன் டிவி இந்த படத்தை ரொம்ப அருமையாக ப்ரமோட் பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை அவங்க வந்து ஃபஸ்ட் டே கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து ரஜினி ரசிகராக இருந்தனா இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஓடிடியில் பார்த்துக்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு ரிவ்யூட சந்திப்போம். அது வரைக்கும்